ரைட். 8th யூனிட் 3 நீரியல் சுழற்சி, வாட்டர் சைக்கிள். இதை பற்றி நேற்றே பார்த்துருப்போம். கிளைமேட்டாலஜி பார்க்கும்பொழுது என்ன பண்ணியிருப்போம், அதை பார்த்துருப்போம். பூமி ஒரு யூனிக்கான பிளானட். ஆமாவா? ஒரு தனித்துவம். யூனிக் அப்படின்னா தனித்துவமான அப்படின்னு அர்த்தம். பூமி தனித்துவமான பிளானட். மொத்தம் 8 பிளானட் இருக்குது, கோள்கள் இருக்குது. அதில் பூமியில் மட்டும்தான் யார் இருக்கா? உயிரினம் இருக்குது. உயிரினம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னது? நீர். பூமியில் நீர் 3 நிலையிலும் இருக்குது. திடம், திரவம், வாயு. நீர் இல்லை அப்படின்னா உயிரினமே கிடையாது. சரியா? இந்த பூமி மேலே இருக்கக்கூடிய எல்லா நீர் எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, சரியா? அதை பற்றி படித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஹைட்ராலஜி. நீர்க்கோளம். இதில் 8th இந்த வாட்டர் சைக்கிள், எவ்வளோ வாட்ரு எங்கெங்கே இருக்குது அது. அப்புறம் வாட்டர் சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். 9th பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடலில் எவ்வளோ தண்ணி இருக்குது, கடலோட பரப்பு எப்படி இருக்குது. கடலில் வாட்டர் 3 விதமான இயக்கத்தில் ஈடுபடும். 3 விதமான இயக்கத்தில் ஈடுபடும். அதாவது கடல் அலை, கடல் ஓதம், கடல் நீரோட்டம். இதில் கடல் அலையும் நீரோட்டத்தை பற்றி பார்த்துருப்போம். கடல் ஓதத்தை பற்றி இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? 9th. இப்போ 8th யூனிட் 3 நீரியல் சுழற்சி. நீர் புவியில் காணப்படும் முக்கியமான கூறுகளில் ஒன்று. எல்லா தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழ்வதற்கு நீர் இன்றியமையாதது. ஆமாவா? குடிக்கிறது, மற்ற எல்லா வேலையும் செய்கிறதுக்கு, க்ளீனிங்க்கு, எல்லாத்துக்கும் தண்ணி. அதை நம்ம வெளிப்படையாக பயன்படுத்துகிறது. உணவு உற்பத்தி நடக்கணும்னா என்ன வேணும்? ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கைக்கு யார் முக்கியமான மூலக்கூறுகள்? பொருள் கார்பன் டை ஆக்சைடு, H2O மாலிகுல். அப்புறம்தான் அது எனர்ஜி, பொருள் கிடையாது. சரியா? சூரிய ஒளி. அப்போ தான் நான் உணவு உற்பத்தி நடக்கும். இதான் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை, உணவு உற்பத்தி, ஃபுட் ப்ரொடக்ஷன் தாவரத்தில் நடக்கும். இதிலிருந்து கிடைக்கிற ஹீட்டு தான் நமக்கு கார்போஹைட்ரேட், CHO. இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய வேதி ஆற்றல் தான் என்ன ஆகுது? நமக்கு வெப்ப ஆற்றலாக கிடைக்கிது. சரியா? இப்போ உணவில் முக்கியமான மூலப்பொருள் இது தண்ணி. அதேமாரி நம்ம உடம்புல 60-70% தண்ணி தான் இருக்குது. 2/3, 3/2 பங்கு என்ன இருக்குது? தண்ணி தான் இருக்குது. சரி. நீரானது குடிநீராக மட்டுமின்றி வீட்டு தேவைகளுக்கும், வேளாண்மைக்கு, தொழிற்சாலைக்கு, அதெல்லாம் வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடியது. அனைத்து வகை பொருளாதார செயல்பாடுக்கும் நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதனால் நீர் புவியின் தவிர்க்க முடியாத கூறாக அமைந்துள்ளது. புவியில் நீரின்றி எவ்வுயிரும் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உயிர் வாழணும்னா 2 பேர் வேணும். ஒன்று வாட்ரு, இன்னொன்று யார்? ஆற்றல், ஹீட்டு. இது ரெண்டும், அதாவது வெப்ப ஆற்றல் எங்கே அதிகமாக இருக்குது அங்கே தான் உயிரினங்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் பூமியிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, துருவ பகுதி இருக்குல்ல, அங்கே உயிரினம் கம்மியாக இருக்கும்.
இந்த பூமத்திய ரேகை பக்கம் தான் உயிரினம் அதிகமாக இருக்கும். அங்கேருந்து போக 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 உயிரினுடைய அளவு என்ன ஆகும், குறைஞ்சிட்டே போகும். பார்ப்போம், எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அடுத்தது பயோஸ்பியர் வருது, அதில் பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா பூமத்திய ரேகையில் தான் என்ன இருக்கிறதுலே வெப்பமும் நீரும் அதிகமாக இருக்கும். பார்த்துருப்போம். கிளாஸ் பார்க்காதவங்களாம் பார்த்துருங்க, அந்த பழைய வீடியோவை வரிசை ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அதெல்லாம் புரியும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நிறையா ஆன்சர் பண்ணலாம். ரைட். புவியில் நீரின் அளவு ஏறத்தாழ 71% புவி மேற்பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. பூமி மேலே பரப்பு இருக்குல்ல, 100 ஏக்கர் இருக்குனாக்கா அதில் 71 ஏக்கர் யார் இருக்கா, தண்ணி மூடி இருக்குது. தண்ணி பள்ளமாக இருக்குது, அந்த இடத்துல தண்ணி இருக்குது. கடல், பெருங்கடல், அதெல்லாம். புவியில் மொத்தம் எவ்வளோ தண்ணி இருக்குன்றான், 326 மில்லியன் கன மைல். 326 மில்லியன் கன மைல். ஒரு கன மைல்னால் எவ்வளோன்னு சொல்லுங்கள், ஃபிசிக்ஸ் முடித்தவங்க. ஃபிசிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்களா நம்மளுது, அதை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கன மைல் எவ்வளவு, கியூபிக் மைல் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். ஒரு கன மைல்னா எவ்வளவு நரேந்திரராஜ்? ஒரு மைல்னால் ஒரு தூரம், அதை விட்டுருங்க. ஒரு கன மைல்னா என்னன்னு சொல்லுங்கள். கனம், கியூப். ஒரு மைல் நீளம், ஒரு மைல் அகலம், 1 மைல் உயரம் கொண்டது. 1.6 கிலோமீட்டர். அதானது என்னது, ஒரு மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டப்பா, 1 மைல் நீளம், 1.5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 1 மைல் அகலம், 1 மைல் உயரம். இந்த மாதிரி டப்பாவில் தண்ணி எடுத்தோம்னா அதானது ஒரு கன மைல். மைல்னால் அந்த மைல் பரவாயில்ல, இது அந்த மைலேஜ் அந்த இதில் சொல்கிறேன். அது மாதிரி எவ்வளவு, 326 மில்லியன். 1 மில்லியன்னா எத்தனை லட்சம், ரைட், 10 லட்சம். மில்லியனை கோடியாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா, இங்கே இருக்கிறதே எடுத்துக்கோங்க. சரி, ரைட். 1 மில்லியன் கன மைல் வந்து பூமி மேலே தண்ணி இருக்குது, எல்லா தண்ணியும் சேர்த்து. இந்த தண்ணியை பற்றி படித்தோம்னா அதானது நீர்க்கோளம், ஹைட்ராலஜி, அதை பற்றி நீரியல். இவ்வளவு பெரிய கன அளவு நீரை கண்ணால் காண்பது என்பது மிகவும் கடினம். புவியில் பெரும்பகுதியிலான நீர் உவர்ப்பு நீராக இருக்குது, உப்பு தண்ணியாக இருக்குது. எங்கே இருக்குது எல்லா தண்ணியும், கடலில் இருக்குது. பெரும்பகுதி அங்கே தான் இருக்குது, 97% அங்கே தான் இருக்குது. நல்ல தண்ணி பார்த்திங்கன்னா வெறும் 3%. கடலிலும் பேராளிகளிலும், சி ஓஷன். புவியில் உள்ள மொத்த நீரில் 97.2% கடலில் உப்பு தண்ணியாக இருக்குது. 2.8% நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொன்னேன், 97%ன்னு இவன் டெசிபிள்லேயே கொடுத்துருக்கான். 2.8% தான் நல்ல தண்ணி. அந்த நல்ல தண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாம் பனி பிரதேசங்கள், ஐஸ் கட்டி, நிலத்தடி நீர், அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்நீரில் 2.2% புவியின் மேற்பரப்பிலும் மீதமுள்ள 0.6% நிலத்தடி நீராகவும் இருக்காமா. இதில் இந்த நல்ல தண்ணி இருக்குல்ல, அதில் 2.2% எங்கே இருக்காமா, மேற்பரப்பில் இருக்குது. 0.6% எங்கே இருக்குது, ஆமாம். அதுக்கப்புறம் இன்னும் கொண்டுட்டு போகிறான். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் 2.2% நல்ல தண்ணி இருக்குல்ல, மொத்தமே 2.8, மேற்பரப்பில் 2.2% இருக்குது. நிலத்தடியில் 0.6% இருக்குது. அந்த 2.2ல் அங்கே பாருங்கள் 2.15 பனியாறாக இருக்குது. எங்கே, துருவ பகுதி, உயரமான மலைகள் இருக்குல்ல, அங்கே பனிக்கட்டியாக உறைஞ்சி போய் கிடக்குது. அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மிச்சம் அப்போ எவ்வளோ இருக்குது, 0.05. அந்த 0.05ல் 0.01%
ஏரிகளாகவும் ஆறுகளாகவும் இருக்குது. இதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதையும் 0.6% இருக்குல்ல, இதையும் தான் நம்ம நிலத்தடி நீரை தான் பயன்படுத்துகிறோம். 0.04% மற்ற நீர் வடிவங்களாக காணப்படுகிறது. மற்ற நீர் வடிவம்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல, தாவரங்களில் அங்கெல்லாம் இருக்குது. மொத்த நிலத்தடி நீரில் இப்பொழுது 0.6% பொருளாதார ரீதியில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் துளையிட்டு எடுக்கப்படுகிறது. மொத்த நிலத்தடி நீரில் பூமிக்குள்ளே இருக்கிறதுல நம்ம எத்தனை பர்சன்டேஜ்? 0.6% யூஸ் பண்ணுறோம். மற்றதெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. ரைட்டு, இது ஆர்டராக கேட்பாங்க. கடலில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, நன்னீர் பூமியில் எத்தனை பர்சன்டேஜ், சரியா? அதில் பனியாரம் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, ஏரி குளத்தில் ஆறில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 0.01%. இதில் எதை வேணாலும் கேள்வியாக கேட்பாங்க. நிலத்தடி நீரில் நம்ம பொருளாதார ரீதியாக பயன்படுத்தக்கூடிய நீரோட அளவு 0.6%. நீர் மனிதர்களுக்கு மிகவும் பயனுள்ள வளமாகும். இந்தியாவில் நீர் வளம் 3 ஆதாரங்களில் கிடைக்கிறது. சோர்சஸ் எங்கெங்கெல்லாம் இருந்து தண்ணி கிடைக்கிது அப்படின்னு, அவை மழைப்பொழிவு, ரெயின்ஃபால், புவியோட தண்ணி மழை பெய்யுதா, அப்போ என்ன பண்ணலாம், அங்கே அதை பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். புவியோட மேற்பரப்பு நீர், ஏரி குளம் கொட்டையெல்லாம் இருக்குல்ல, ஆறுலாம், அது நிலத்தடி நீர். நீரியல் சுழற்சி அல்லது நீர் சுழற்சி, இது நேற்றே பார்த்தாச்சு. நேற்றுல கிளைமேட்டாலஜி பார்த்தோம்ல, அதுலேயே என்ன நீரியல் சுழற்சினா படம் இருக்கா? ரைட். இங்கே நிலத்தில் மண், தாவரங்கள், விலங்கு இதில் உள்ளது. அதேமாதிரி நீர்ப்பரப்புகள், ஏரி குளம் கொட்டை கடல், அங்கே இருந்தாலும் என்ன ஆகும், நீர் ஆவியாகி மேலே போகும். மேலே போக என்ன ஆகும், குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடைஞ்சால் மேகம் ஃபார்ம் ஆகும். இன்னும் மேலே போகுது, இன்னும் குளிர்ச்சி அடையும். அப்போ என்ன ஆகும், அது கீழே விழுந்துடும், மலையாக கீழே கொட்டும். திரும்ப மலையில் பனி பிரதேசங்களில் பனியாக உருகி போய் ஒட்டிக்கும். அப்புறம் அது உருகி ஆறாக வரும். எங்கெங்கெல்லாம் ஏரி குளம் கொட்டை இருக்கோ அங்கெல்லாம் போய் உட்காந்துக்கும். அங்கே ஃபில் ஆனவுடனே மிச்சம் உள்ளது எங்கே வந்துடும், கடலில் போய் சேர்ந்துடும். திரும்ப இவங்க எல்லோரும் நீர் ஆவியாகி மேலே போவாங்க, குளிர் வைக்கப்படும், அங்கேருந்து கீழே விழுகும். இதுக்கு பேர் தானே இது நீரியல் சுழற்சி, இங்கிலீஷில் வாட்டர் சைக்கிள். இதில் என்ன நடக்குது இயற்கையாக? வாட்டரை வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது, இயற்கையாக தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. அதான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன் சொல்கிறோம், இப்போது சாக்கடை, டிச்சு இதெல்லாம் போகுதில்ல தண்ணி, அதெல்லாம் அசுத்தமான தண்ணி, அது ஆவியாகி மேலே போயிடும், சுத்தமாகி போயிடும். ஆவியாகி போகணுன்னா என்ன அர்த்தம், சுத்தமாகி மேலே போகும், திரும்ப கீழே வரும். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. நீரியல் என்பது புவியின் மேற்பரப்பில் உள்ள நீரின் தன்மை, பரவல், ஹைட்ராலஜி, நீரியல்னால் இயக்கம் மற்றும் பண்புகள் போன்ற அம்சங்களை கையாளும் அறிவியல். புவியில் கிடைக்கப்பெறும் நீரானது ஒரே சீராக இருப்பதில்லை. எல்லா இடத்துலையும் ஒரே சீராக எல்லா ஊர்லேயும் இல்லை. இப்போ சேலத்தில் நல்லா இருக்குது, ராமநாதபுரம், தூத்துக்குடியில் தண்ணி பற்றாக்குறை, வருஷம் ஃபுல்லாக பற்றாக்குறையாக இருக்கும். பட் நேற்று ராமநாதம், அதே ஊரில் தூத்துக்குடியில் எப்படி இருக்குது, மழை கொட்டி தீர்த்துருச்சாங்க, இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி. அப்போ ஒரே சீராக இல்லைன்றாங்க. நீர் வளமான சில இடங்களில் மிக அதிகமாகும், சில இடங்களில் மிக குறைவாக இருக்கும். பாலைவனத்தெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. நீரியல் சுழற்சி சூரிய உந்துதல் செயலாக்கத்தால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வு. ஆமாவா? நீரியல் சுழற்சி யாரால் நடக்குது? சூரிய ஒளினால தான் என்ன ஆகுது, தண்ணி நீர் ஆவியாக மாறுது. கடலில் உள்ள தண்ணிலாம் ஆவியாக மாதிரி போகுது. திரும்பவும் அது வளிமண்டலத்தை மேலே ரைஸ் ஆகிறது யார்? வெப்பம்தான். கன்வெக்ஷன் கரண்ட் பார்த்தோமா, வெப்பச்சலனம். மேலே போகுது, குளிர் வைக்கப்படுது, திரும்ப கீழே விழுகுது. அப்போ அதுக்கு முக்கிய காரணம் யார்? சூரியன். நீர் கடலிலிருந்து ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்துக்கு சென்று பின் வளிமண்டலத்திலிருந்து மழையாக நிலத்திற்கும்
நிலத்திலிருந்து நீராக கடலுக்கும் சென்றடைகிறது. புவி தொடர்புடைய இயக்கங்களுள் நீர் சுழற்சி மிக முக்கியமானது. பயோஜியோ சைக்கிள், பூமியில் நிறையா சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது, இயக்கம். அதில் முக்கியமான நீரியல் சுழற்சி. நீரியல் சுழற்சியில் உள்ளாக நீரின் அளவு மாறாது. இந்த பூமி உருவாகி கொஞ்ச காலத்தில் தண்ணி வந்துருச்சு பூமிக்கு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தண்ணியோட அளவு எவ்வளோ தான் இருக்குது பூமியில்? ஒரே அளவு தான் இருக்குது. ஆவியாதல், எவாப்ரேஷன். நீர்ம நிலையில் இருக்கக்கூடிய, திரவ நிலையில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேலே போகும். அதானது ஆவியாதல். எப்படிலாம் ஆவியாதல் நடக்குது சார்? புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீர் ஆவியாகி போகும். அதுமாரி தாவர விலங்குகள்லேருந்து என்ன ஆகும்? எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். தாவரம் இருக்கு இல்லையா, மரங்கள், அது பூமியில் உள்ள நீரை உறிஞ்சி 10% இலையில் உணவு உற்பத்திக்கு பயன்படுத்திக்கும். மிச்சம் 90% என்ன பண்ணிடும்? அது ஆவியாக வெளியில் விட்டுரும். அதனால தான் மரத்துக்கு அடியில் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். ஓகேவா? ரைட். நீர் ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்தின் உயரமான பகுதிகளுக்கு செல்லும் பொழுது திரவமாக சுருங்குதலின் மூலம் மேகங்களாக மாறுது. கடல் மட்டத்திலேருந்து மேலே போப்போ என்ன ஒன்று பார்த்தோம்? வெப்பம் குறையும். இப்போ தள்ளி இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறு என்னாகும்? நெருங்கி வரும். அதுக்கு பேர் தானே அது சுருங்குதல், கண்டன்சேஷன் இங்கிலீஷில். தள்ளி இருக்கும் பொழுது டென்சிட்டி கம்மி, நெருக்கமாகிடுச்சு டென்சிட்டி அதிகமாகிடும். ஸோ மேலே நிற்க முடியாது. மேலே இருந்தேன்னா அவன் கீழே சொத்துன்னு விழும். அதான் மழைப்பொழிவு. மேகத்தில் உள்ள நீர்த்தி விலைகள், உருகுதல் மற்றும் மேகம் உடைதல் காரணமாக பொழிவின் பல்வேறு வடிவங்களில் பார்த்தோம் இல்லையா? மழைப்பொழிவு நிறைய வடிவம் இருக்குது. என்னென்ன? ஐஸ் கட்டியாக விழுகலாம், தண்ணியாகவே விழுகலாம், அப்படியே பஞ்சு போல் பனியாக விழுகலாம், ஐஸ் கட்டி தண்ணி கலந்து விழுகலாம். பார்த்தோம் இல்லையா? அதான் சொல்கிறாங்க. பல்வேறு வடிவங்களில் புவியை வந்தடைகிறது. மழைப்பொழிவின் ஒரு பகுதி நீர் புவியின் மீது வழிந்தோடுகிறது. ஒரு பகுதி நீர். நிறைய விஷயம் கடலில் விழுந்துடும். நிறைய மழை நிலத்து மேலே விழுகக்கூடிய மழைப்பொழிவு கொஞ்சம் ஐஸ் கட்டியாக மாட்டிக்கும். கொஞ்சம் தண்ணி என்னாகும்? வலிஞ்சு ஓடும் மேற்பரப்பில். கொஞ்சம் தண்ணி என்னாகும்? ஊடுருவி நிலத்துக்குள்ளே போயிடும். அதானது நிலத்தடி நீர். சரியா? நிலத்துக்குள்ளே என்ன ஆகுனா அங்கேயே நிற்காது. பள்ளம் இருந்துச்சுன்னா அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். எங்கேயாவது பள்ளம் வெளியில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்கே தண்ணி வெளியில் வரும் நிலத்துலேருந்து. அதுக்கு பேர் தானே அது ஊற்று. அதுக்கு பேர் தானே அது ஊற்று. இதை நீர் வழிந்தோடல் என்கின்றோம். மேற்பரப்பில் ஓடுதல் அது. மற்றொரு பகுதி மண்ணில் ஊடுருவி நிலத்தடி நீராக அமைகிறது. நீரியல் சுழற்சி என்பது இயற்கையாக மற்றும் தொடர்ச்சியான நீர் சுழற்சி ஆகும். அது பாட்டில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீரியல் சுழற்சி 3 முக்கிய நிலைகளில் நடைபெறுகிறது. ஆவி ஈர்ப்பு, பொழிவு, வழிந்தோடல். ஆவி ஈர்ப்புனா தெரியுதா? மேற்பரப்பில், பூமி மேற்பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் ஆவியாகி மேலே போகிறது. இங்கிலீஷில் எவாப்ரேஷன். ஆவி ஈர்ப்பு, எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். ரெண்டாவது ஆவியாகி மேலே போயிடுச்சா, அப்புறம் மேலே போகப்போ குளிர்ச்சி அடைஞ்சுன்னா அவன் திரும்ப கீழே கொட்டும். அதான் வந்து என்னது? பிரிசிபிட்டேஷன். வழிந்தோடல், சாரி பிரிசிபிட்டேன்னு வீழ்தல். மழை பொழிவு தான் வீழ்தல்ன்றாங்க. பொழிவு, பொழிவு அல்லது வீழ்தல். அடுத்தது தரை மேலே விழுந்த தண்ணி என்னாகும்? வலிஞ்சு ஓடும். எதை நோக்கி ஓடும்? தண்ணி பள்ளத்தை நோக்கி ஓடும். எதனால் பள்ளத்தை நோக்கி ஓடுது? ஒரு பொருள் புவியீர்ப்பு விசை. சரியா? ரைட். புவியீர்ப்பு விசை இருக்குது எங்கே இருக்குது? பூமியில். பூமியோட மையத்தில் இருக்குது, சென்டர். இங்கே தான். கூறுகள்: ஆவி ஈர்ப்பு, எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், திரவமாய் சுருங்குதல். ஆவியாகி என்ன ஆயிடுச்சு? இப்போ வளிமண்டலத்தில் இருக்குது, பூமி மேலே. அது மேலே போகுது. போக என்னாகும்? சுருங்கும், குளிர்ச்சி அடைஞ்சு சுருங்கும். அதான் கண்டன்சேஷன். திரவமாய் சுருங்குதல், நீராவி சுருங்குதல், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க.
இங்கிலீஷில் கண்டென்சேஷன். அப்போ டென்சிட்டி அதிகமாகிடுச்சா என்ன ஆகும், மேலேருந்து கீழே சொத்துன்னு விழுகும். அதான் வந்து என்னது, பொழிவு, வீழ்தல். வீழ்தல் தான் சரியான வார்த்தை. இங்கிலீஷில் ப்ரிசிபிட்டேஷன். அப்புறம் நீர் ஊடுருவுதல், இன்ஃபில்ட்ரேஷன். தரையில் விழுந்த தண்ணி என்ன பண்ணும், மண்ணுக்குள்ளே போகும். அதான் இன்ஃபில்ட்ரேஷன், நீர் ஊடுருவுதல். சரியா? உட்கசிதல், மண்ணுக்குள்ளே போன தண்ணி அங்கேயே இருக்காது, உள்ளுக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும், வேறு இடத்துக்கு கசிஞ்சு வேறு இடத்துக்கு போகும். இன்னொரு விஷயம் தெரியுமா, அமேசான் மலை இருக்கு இல்லையா, அமேசான் காடு, அமேசான் ஆறு கேள்விப்பட்டிருக்கும், பெரிய ஆறு உலகத்துலேயே. அந்த ஆறு தரைக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு, வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அதில். ஏன்னா அது எங்கே சார் இருக்குன்னா பூமத்திய ரேகை பகுதியில் இருக்குது. பூமத்திய ரேகை பகுதியில் எப்படி இருக்கும், டெய்லியுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அமேசானுக்கு போகலாமா? ஓகேவா? நீர் வழிந்தோடர், தரைக்கு மேலேனா தண்ணி வலிஞ்சு ஓடுறது, நீர் வழிந்தோடர். உட்கசிதல், பூமிக்குள்ளே நிலத்தடி நீர் ஊடுருவி போகிறது. மேலேருந்து பெஞ்ச மேலே என்ன ஆகுது, பூமிக்குள்ளே ஊடுருவது இன்ஃபில்ட்ரேஷன். ஆவி ஈர்ப்பு, எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். ஃபஸ்ட்டு, புவியின் மேற்பரப்பு நீர்நிலைகளிலிருந்து ஆவியாதல் வழியாகவும் தாவரங்களிலிருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமாகவும் நிகழும் புவியின் மொத்த நீர் இழப்பாகும். பூமி என்ன பண்ணுது, தண்ணியே இழக்குது. எப்படி இழக்கும், ஆவியாகி மேலே போகும். அல்லது தாவரங்கள் என்ன பண்ணும், வேர்லேருந்து உறிஞ்சி இலை வழியாக வெளியில் அனுப்பும். பயாலஜியில் பார்த்துருப்போம். சரியா? விளைநிலப்பகுதியில் ஆவியாதல் மற்றும் நீர் உட்கசிதல் வெளியிடுதலை தனித்தனியாக கணிப்பது கடினம். எனவே இங்கே அனைத்து நிகழ்வுகளும் ஆவி ஈர்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையில் வச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தனும் எவ்வளோ, எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ தண்ணி ஆவியாகி போகுதுங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதெல்லாம் ஒரே வார்த்தையில் வச்சுட்டாங்க. எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், எவாப்ரேஷன். ஃபஸ்ட்டு அதை ரெண்டாக பிரிக்கிறானுங்க, எவாப்ரேஷன். நீர் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவது தான் அது எவாப்ரேஷன், ஆவியாது. நீரோட கொதிநிலை எவ்வளவு, தூய நீராக இருந்தால் 100 டிகிரி செல்சியஸ், வேறு நீரில் சொன்னால் 212. ஓகேவா? வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது. இதில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பெரிய விஷயத்தை சொல்லிட்டானுங்க. இதை விட்டுருங்க. இதை நம்ம பார்த்துருப்போம். கொதிநிலைனா என்னென்னு நமக்கு தெரியும் ஃபிசிக்ஸில். ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கும் முக்கிய காரணிகளாக வெப்பநிலை இருக்குது. ஆமாவா? வெப்பம் அதிகமாக இருந்தால் அங்கே என்ன ஈஸியாக நீர் ஆவியாயிரும். வெப்பம் மற்றும் ஆவியாதலுக்கு இடையே நேர்மறை தொடர்பு இருக்குது. நேர்மறை, அதிக வெப்பம் இருந்தாக்க நாம் அதிகமாக ஆவியாகும். அதான் நேர்மறை தொடர்பு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட், டைரக்ட்லி ரிலேஷன். புவியில் மேற்பரப்பில் உள்ள பரந்த நீர்ப்பரப்பு, காற்று, வளிமண்டல ஈரப்பதம் போன்ற காரணிகள் ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்குது. வெப்பம் முக்கியமான காரணி நீர் ஆவியாகிறதுல. அதுபோக நீர் பரப்பு அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக ஆவியாயிடும். இப்போ ஒரு சொம்பில் தண்ணி வைங்க, அதே சொம்பு தண்ணியை ஒரு பிளேட்டில் ஊற்றி வைங்க, தட்டில். சொம்பு தண்ணி கொஞ்சமாக தான் குறையும். ஒரு வாரம் கழித்து போய் பாருங்கள், கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும், 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். தட்டில் ஊற்றி வச்சுருக்கீங்கள தண்ணி, அது எல்லாமே காணாமல் போயிருக்கும். ஏன்? சொம்பு தண்ணியில் அதை வாய் ஏரியா மட்டும்தான் பரப்பு, அதுதான் வளிமண்டலத்தோடு தொடர்பு. அதே தட்டில் பரப்பு அதிகம், அதான் சொல்கிறாங்க. அப்புறம் காற்று வீசினா ஈஸியாக ஆவியாகும். ஆமாவா? துணி காயலை அல்லது தண்ணி சிந்திருச்சு வீட்டில், அப்போ என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஃபேனை போட்டு விடுமா, ஈரமாக இருக்குது சொல்கிறாங்களா, அதை சொல்கிறாங்க.
இதே வேலை தான் அங்கேயும். காற்று வேகமாக வச்சுன்னா கடல்லேருந்து நீர் அதிகமாக ஆவியாகும். வளிமண்டல ஈரப்பதம் பார்த்தோமா? வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தாக்கா என்ன ஆகாது? ஆவியாகுமா? மழை பெஞ்சிச்சுன்னா துணி காய போட்டால் துணி காயுமா? ஏன்னா வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. வெப்பமல்லாது பிற காரணிகள், நீர் ஆவியாகுதலில் பிற காரணிகள், நீர்ப்பரப்பு, காற்று, வளிமண்டல ஈரப்பதம். முதல் ஆள் யார்? வெப்பம். பேராளிகள், ஓஷன். மொத்தம் எத்தனை பேராளி இருக்குதுன்னு பார்த்தோம்? 5. எது பெருசு சின்னதுன்னு ரீகால் பண்ணிக்கோங்க. கடல்கள்னா என்ன அர்த்தம்? சீனா என்ன அர்த்தம்? கடல்களா? டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ண சொல்ல நான். பேராளியில் ஒரு சின்ன பார்ட்டு கடல். நமக்கு அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? ஏரி. நிலத்தில் பெரிய நீர்நிலை ஆறு. நிலத்தில் தண்ணி என்ன பண்ணும்? ஓடக்கூடிய ஏரியா ஆறு. 90% ஈரப்பதம் ஆவியாதல் மூலமாக வளிமண்டலத்துக்கு செல்கிறது என்பதை பல்வேறு ஆய்வுகள் தெரியும். 90% ஆவியாதல் எது மூலிமா நடக்குது? பேராளி, கடல், ஏரி, ஆறு, அது மூலிமா தான் நடக்குது. மிச்சம் 10% தான் என்ன ஆகுது? தாவர விலங்குலாம் இருக்குல்ல, தாவரம் விலங்குகள் நம்ம சுவாசித்து வெளியிடணும்ல, மூச்சு காற்று, அது வியர்வை, அதில். அப்புறம் மண்ணிலிருந்து நீராவியாகிறது, அதெல்லாம். அது வெறும் 10%. உலகளாவிய அளவில் நீர் எவ்வளவு ஆவியாகிறதோ அதே அளவு பொலிவாக பூமிக்கு மீண்டும் கிடைக்கிறது. நீர் ஆவியாகி போனால் என்ன பண்ணும்? என்னைக்கு இருந்தாலும் கீழே வந்து தான் ஆகணும். பட் சேலத்துலேருந்து இன்றைக்கி நீர் ஆவியாகி அதிகமாக போயிருக்கும். ஒரு 100 மாளிகைகள் சேலத்துலேருந்து ஆவியாகி மேலே போயிருக்குன்னா 100 மாளிகைகள் சேலத்துலேயே விழுகணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் தருமபுரியில் போய் விழுந்துருக்கலாம். அதான் சொல்கிறேன். ஆனால் புவியியல் ரீதியாக இந்த ஆவியாதல் செயல்முறைகள் மாறுபடுகிறது. பேராளிகளில் ஆவியாதல் அதிகம், மிகவும் அதிகம். பேராளி இருக்குல்ல, ஓஷன் தானே. எத்தனை % இருக்குது பூமி மேலே? அந்த கதையை புரிஞ்சிங்கன்னா இது ஒரு விஷயம் இல்லை. 71%. மிச்சம் எவ்வளவு? 28, 29% தான் யார்? நிலப்பரப்பு. அப்போ இதிலிருந்து தான் அதிகமாக ஆவியாகும். மழைப்பொழிவு குறைவாகவும் உள்ளது. பேராளிகளில் ஆவியாதல் அதிகமாக இருக்குது, மழைப்பொழிவு கம்மியாக இருக்குது. அப்போ அதிகமாக அங்கே ஆவியாகிட்டு அதிகமான தண்ணி எங்கே கொட்டிடுது? நிலப்பரப்பில் கொட்டிடுது. ஆனால் நிலப்பரப்பில் ஆவியாதல் குறைவாகவும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. காற்று அதிகமாக உள்ள காலங்களை விட காற்று குறைவாக உள்ள காலங்களில் ஆவியாதல் விகிதம் குறைவாக உள்ளது. இப்போ தானே பார்த்தோம், காற்று வீசினா ஆவியாதல் அதிகமாக நடக்கும், காற்று வீசலை அப்படின்னா ஆவியாதல் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். காற்று குறைவாக உள்ள காலங்களில் நீராவி நீர்நிலைகளுக்கு அருகிலேயே தங்கிவிடுகிறது. காற்று வீசலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடல், இது கடல். இப்போ காற்று எங்கேயும் வீசலைன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஆவியாகக்கூடிய நீராவி எங்கே இருக்கும்? இது மேலேயே நின்றுக்கும், அது மேலேயே நின்றுக்கும். இப்போ காற்று வீசலை அப்படின்னாக்கா இங்கேருந்து வெளியில் வந்த நீராவி அந்த நிலப்பரப்பு, அந்த நீர்ப்பரப்புக்கு மேலேயே ஆவியாக நிற்கும் வளிமண்டலத்தில். அதே காற்று வீசினா இங்கேருந்து இப்படி வரும், நிலப்பரப்புக்கு வரும். நிலப்பரப்புக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே மவுண்டெயின் அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மவுண்டெயினில் மோதி மேலே ரைஸ் ஆகி தண்ணி மழையாக கொட்டிடும். அதான் சொல்ல வராங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போய் இப்படி கொடுத்து வச்சுருக்கானுங்க பாவம். காற்று அதிக உள்ள காலங்களில் வறண்ட காற்று நீராவியை வெளியேற்றி கூடுதல் ஆவியாதலுக்கு வழிவகுக்கிறது. காற்று அதிகமாக வீசினா என்ன ஆகும்? வறண்ட காற்றுனாக்கா அதில் ஈரப்பதம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது கடல் மேலே வீசுது, கடல்லேருந்து இப்போ நீராவி என்ன பண்ணணும்? அடித்து எடுத்துகிட்டு வந்துடும். அதான் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயம். அதை விட்டுருங்க, கொஸ்டினாக பார்க்குறப்ப புரிஞ்சுக்குவீங்க. ஆவியாதல் விகிதம் அதிகரித்தலுக்கு காற்றோட வேகம் அதிகரிக்கும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது ஃபஸ்ட் இதை தான் சொல்லணும். ஈரப்பதம் கம்மியாக இருக்கணும் வளிமண்டலத்தில். நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுது நீர் உட்க சிந்தி வெளியிடுதல், டிரான்ஸ்பிரேஷன், எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன்.
நீர் உட்கசிந்து வெளியிடுதல். எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் தமிழில். இங்கிலீஷில் என்னாவது? மரம் இருக்குது, முன்னாடி பேசுனது தான். வேர்லேருந்து தண்ணியை உறிஞ்சி இலை வழியாக என்ன பண்ணும்? நீராவியை வெளியில் அனுப்பும். அதான் உட்கசிந்து வெளியிடுதல். தாவரங்களால் உறிஞ்சப்படும் நீரானது நீர் உட்கசிந்து வெளியிடுதலால் வெளியேறுகிறது. தாவரத்துக்குள்ளே உள்ளே பூந்து வெளியில் போகும். வெப்பநிலை, காற்று, ஈரப்பதம் ஆகியவை நீர் உட்கசிந்து வெளியாகும் வீதத்தை நிர்ணயிக்கிறது. அங்கே முன்னாடி பார்த்தது தான். மண்ணின் ஈரப்பதம் மண் வளத்தின் மூலம் தாவரங்களின் வேர்களுக்கு நீரை செலுத்துகிறது. மண்ணோட ஈரப்பதம். ஈரப்பதம்னா என்ன அர்த்தம்? மண்ணில் இருக்கக்கூடிய H2O மாலிகுல். தாவரத்தோட வேர் என்ன பண்ணும்? அதை உறிஞ்சி இழுக்கும். தாவரங்களின் இயற்கை தன்மை மற்றும் இலைகள் ஆகியவை நீர் உட்கசிந்து வெளியிடுவதை தீர்மானிக்கிறது. பயாலஜியில் பார்த்துருப்போம். தாவரங்களின் இயற்கை தன்மை, இலைகள். இலை தான் முடிவு பண்ணும். சரியா? சப்பாத்தி கல்லி, வறண்ட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சின்ன இலை இருக்கக்கூடிய தாவரங்கள் இதெல்லாம் என்ன பண்ணாது? அதிகமான தண்ணியை இழக்காது, உறிஞ்சி வெளியில் அனுப்பாது. அதே மாதிரி தான் அந்த சீமை கருவேல மரம்லாம் தண்ணியை வெளியில் அனுப்பாது அது. ஆனால் போய் சொல்லி வெட்ட ஆரம்பிச்சிட்டேன், வச்சு சொல்லிட்டானுங்க. அது தப்பு. ஏன்னா அதோட இலை சின்னதாக இருக்கும். இலையை எடுத்து பாருங்கள், மெழுகு பூசி இருக்கும் மேலே. அதே நம்ம அந்த இலையை கிழிக்கிறது கஷ்டம், பயாலஜியில் பார்த்துருப்போம். அதே மாதிரி சப்பாத்திகளில் மேலே மெழுகு பூசி இருக்கும். உள்ளேருந்து உறிஞ்சி கம்மியான தண்ணி தான் இருக்கும் அங்கே வறண்ட பிரதேசத்தில். அதை உறிஞ்சி அது வச்சுக்கும், ஆவியாக வெளியில் விடாது. அதே இந்த தேக்கு மரம், இந்த நம்ம மாமரம், அரச மரம், அப்புறம் என்ன வேப்ப மரம், இதெல்லாம் பாருங்கள் ஈஸியாக இலையை கிழிச்சிடலாம். அதுவும் தேக்கு மரம் இலையை ஈஸியாக கிழிச்சிடலாம், மேலே முழுகு பூசி இருக்காது. அந்த மாதிரியான மரங்களை தான் நாம் நீராவி போக்கு அதிகமாக நடக்கும். அதை தான் சொல்கிறான். தாவரங்களின் இயற்கை தன்மை மற்றும் இலைகள் ஆகியவை நீர் உட்கசிந்து வெளியிடுதலை தீர்மானிக்கிறது. அப்போ அந்த வறண்ட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தாவரம் அவ்வளோவா என்ன பண்ணால் அது நீரை மண்ணில் உள்ள நீரை உறிஞ்சி ஆவியாக வெளியில் அனுப்பாது. சரியா? ரைட். விவசாயத்தில் பயிர்களின் தன்மை, பயிர்களின் பண்புகள், அதன் சூழல், பயிர் சாகுபடி முறைகள் நீர் உட்கசிந்து வெளியேறும் செயலை தீர்மானம். அதே கதை தான் இங்கேயும். விவசாயத்தில் என்ன பயிர்னா என்ன? தாவரம் தானே. அந்த மாதிரி நெல் விவசாயம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறையா தண்ணி இழக்கும். நெல் செடி ஈஸியாக கிழிச்சிடலாம். அதான் சொல்கிறாங்க. சும்மா புரிஞ்சிட்டு மட்டும் வாங்க, இதெல்லாம் எதுவும் மனப்பாடம் பண்ணாதீங்க. ஃபேக்ட் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சிக்கிட்டு வாங்க தயவு செஞ்சு. நீர் சுருங்குதல். இப்போ நீர் ஆவியாகி வெளியில் போயிடுச்சு, நீர்நிலையிலேருந்து போச்சு. தாவரங்கள் விலங்கை பற்றி சொல்லாமல் விட்டானுங்க. தாவரங்கள் விலங்குகள்லேருந்து நீராவி வெளியேறி போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். அடுத்து வளிமண்டலத்தில் நீராவி இருக்குது, அட்மாஸ்பியரில். அது என்ன ஆகணும்? இப்போ மேலே தூக்கிட்டு போகணும். கடல் மட்டத்திலேருந்து மேலே போகப்போ என்ன ஆகும்? டெம்பரேச்சர், வளிமண்டலத்தினுடைய வெப்பநிலை குறையும். இப்போ மேலே போகப்போ என்ன ஆகும்? H2O மாலிகுல்லாம் சுருங்கி பக்கத்தில் வந்துடும், க்ளவுடு ஃபார்ம் ஆகும். பார்த்துருப்போம் இதில் கிளைமேட்டாலஜியில். வந்தோடனே டென்சிட்டி அதிகமாகிடுச்சு, மேலேருந்து கீழே விழுகும். அது அடுத்தது. நீராவி நீராக மாறும் செயலுக்கு நீர் சுருங்குதல், இங்கிலீஷில் கண்டென்சேஷன். தள்ளி தள்ளி இருக்கக்கூடிய H2O மாலிகுல் என்ன ஆகும்? சுருங்கி பக்கத்தில் வரும். அதான் மேகமாக தெரியும். ஓகேவா? அடுத்தது வளிமண்டலத்தில் வெப்பக்காற்று மேலே எழுந்து குளிர்வடைந்து நீராவியை தக்க வைத்து கொள்ளும் திறனை இழக்கும் பொழுது நீராவி சுருங்குதல் நிகழ்வு நடைபெறுகிறது. இதே இதில் பார்த்துருக்கோம். வெப்பம் அடையும் பொழுது வளிமண்டலத்தில் கேஸ்லாம் எப்படி இருக்கும்? தள்ளி தள்ளி இருக்கும். அந்த கேப்பில் போய் என்ன பண்ணும்? H2O மாலிகுல் உட்காந்துக்கும். அந்த கேப்பில் H2O மாலிகுல் போய் உட்காந்துக்கும். இப்போ மேலே போகுது வளிமண்டலம், போக என்ன ஆகுது? குளிர்ச்சி அடையும். அப்போ மாலிகுல்லாம் நெருங்கி வரும். H2O மாலிகுல் என்ன பண்ணும்? அதுக்குள்ளே இருக்க முடியாது. எக்ஸஸாக உள்ள H2O மாலிகுலை கீழே கொட்டிடும். பார்த்தோமா?
ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்க்குறப்ப பார்த்துருப்போம். ஒப்பு ஈரப்பதம், ஈரப்பதத்தை பற்றி பார்க்குறப்ப அந்த விஷயம் 8ஆவதில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆனால் ரொம்ப ஓவரு. ஆனால் நம்ம புரிஞ்சிக்கலாம், சாதாரண விஷயம். நிறையா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மண்டையில் ஏறாது. நம்மளோட லைஃபோட தொடர்புடையது பார்த்து. மிகுதியான நீராவி, நீர் சுருங்குதலால் அதிகமான நீராவினா அதான் டியூ பாயிண்ட்டு 100 தாண்டிடுச்சு. அப்போ என்ன பண்ணும்? கீழே விழுந்துடும், மேகத்துளிகளாக மாறுகிறது. இதுவே மேகங்கள் எனப்படும். தண்ணி தான் இது. மேகத்தில் போய் பார்த்திங்கன்னா ஒன்று சின்ன சின்ன தண்ணியாக இருக்கும். எப்படி தண்ணினாக்கா, நம்ம வாட்டர் பாட்டில் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வைக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை சுற்றிலும் தண்ணி இருக்கா, அது மாதிரி இருக்கும். அல்லது ஐஸ் கட்டியாக இருக்கும். ஐஸ் கட்டியாக இருந்தது அப்படின்னாக்கா ஃப்ளைட் அதுக்குள்ளே போகும்போது தட தடன்னு சத்தம் வரும். தண்ணியாக இருந்தால் கூட அந்த இது இருக்காது. அது மாதிரி இம்மேகங்கள் மழைப்பொழிவை உருவாக்குகின்றன. மேகங்களுடைய வகைகள் அதெல்லாம் பார்த்தோமா? ரைட். நீர் சுழற்சி மூலம் நீராக புவிப்பரப்பிற்கு மீண்டும் வந்தடைகிறது. இங்கேருந்து என்ன ஆகுது? மேலே போய் குளிர்ச்சி அடைஞ்சு திரும்ப நிலப்பரப்புக்கு வந்து சேருது. நீர் சுருங்குதல் ஆவியாதலின் எதிர்வினை. கரெக்டாக? எவாபரேஷனுக்கு ஆப்போசிட் தான் அது கண்டென்சேஷன் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? நீர் ஆவியாதல் என்ன பண்ணும்? மாலிகுல் தள்ளி தள்ளி போகும். நீராவி சுருங்குதல் என்ன பண்ணுது? மாலிகுல்லாம் நெருங்கி வரும். அதான் சொல்கிறாங்க. 8ஆவது புக்கில் இருக்குது இவ்வளோ விஷயம். வகைகள் நேற்றையே பார்த்துட்டோம். இது அந்த கிளைமேட்டாலஜிலே பார்த்துருப்போம். அந்த டியூ பாயிண்ட் அடையக்கூடிய இடத்துல டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அதை பொறுத்தனா தண்ணியாவோ ஐஸ் கட்டியாவோ மாறும் அப்படின்னு பார்த்துருக்கோம். டியூ பனித்துளி, பனி, உறைபனி, அடர் மூடுபனி, மூடுபனி, மேகங்கள். டியூ நல்லா கவனிச்சிங்க. இந்த கான்செப்டில் பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதம் அடுத்த மாதம்லாம் பாருங்கள், வெளியில் காரு பைக்கெலாம் நிறுத்தி வச்சுருங்க. காலையில் போய் பார்த்தா எப்படி இருக்கும்? வாட்டர் ட்ராப்லெட் இருக்கா? அதுதான் வந்துட்டு பனித்துளி. அது அப்புறம் தாவரங்களுடைய இலைகளில் அதெல்லாம். சரியா? கண்ணாடி எல்லாத்துலேயுமே நீர்த்துளிகள் புவியின் மேற்பரப்பில், அதை பாறையில் கூட இருக்கும். பாறை, செவுறு, புவியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருள்களின் மீது படும் பொழுது பனி உருவாகிறது. பொருள்களின் வெப்பநிலை, அந்த பொருளோட வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது பனி உருவாகுது. பொருளோட டெம்பரேச்சர், அதாவது அப்படி வச்சுக்கோங்க, அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸாக இருக்குது. சரியா? அந்த பொருள் ஜில்லுன்னு இருக்கும். கண்ணாடியோ காரோ ஜில்லுன்னு. காரணம் வந்து என்னது? மெட்டல் தான். அப்போ அதோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், 10 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நீர்த்துளி என்ன பண்ணிடும் அப்படியே. ஆனால் காற்றடிக்கக்கூடாது, காற்றடிச்சா பனி படியாது. இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நீர்த்துளி என்ன பண்ணும்? சுருங்கி இங்கே சுற்றிலும் ஒட்டிக்கும். அந்த கார் மேலே, கண்ணாடி மேலே, பைக்கு மேலே, ஏதோ ஒன்று, ஏதாவது செருப்பு வெளியில் போட்டிருந்தீங்கன்னா அதில் போய் அந்த மாதிரி உட்காந்து, அதான் பனித்துளி. அதுக்கான சுச்சுவேஷன் என்ன? அந்த பொருளோட, எந்த பொருள் மேலே அந்த பனி படியுதோ அதோட வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கணும். பனி விழும் நிலை பார்த்தோம் இல்லையா, டியூ பாயிண்ட்டு, அதை விட்டுருங்க, போதும், ரொம்ப வேண்டாம். அடுத்தது உறைபனி, ஃப்ரோஸ்ட். இந்த ஊட்டி போன வருஷமோ அதுக்கு மொதல் வருஷமோ கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோம்? கொடைக்கானல் அதே அந்த இலை மேலே வந்துட்டு சின்ன சின்ன நீர்த்து விலை தான் இருக்கும். போன வருஷமோ அதுக்கு மொதல் வருஷமோ என்ன ஆச்சுனாக்கா, எல்லாம் ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. நீர்த்தி விலைக்கு பொதுவாக ஐஸ் கட்டி. என்ன காரணம்னாக்கா, குளிர்ந்த பொருள் மேற்பரப்பின் மீது நீராவி படிந்து படிகங்களை மாறுவதே உறைபனி என்கின்றோம். அப்பொருளின் வெப்பநிலை உறைநிலைக்கு கீழே செல்லும் பொழுது இது உருவாகும். இதில் பார்த்தோமா 10 டிகிரி செல்சியஸ் தான் போட்டோம்.
இது ஐஸ் கட்டி எப்போ ஃபார்ம் ஆகுனாக்கா அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் -0 கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐஸ் கட்டியாக மாறிடும். போன வருஷமாக அதுக்கு முதல் வருஷமாக அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அந்த செடியெலாம் கருகி போயிடும், விவசாயம் பாதிக்கும். சரியா? இது உறைபனி, ஃப்ரோஸ்ட் அப்படிம்பாங்க. அடுத்து அடர் மூடு பனி, ஃபாகு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிஸ்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊட்டி கொடைக்கானல் போகிற மிஸ்ட்டுங்க, ஒரே மிஸ்ட்டு. என்னது மிஸ்ட்டு? வளிமண்டலத்தில் வளரக்கூடிய H2O மாலிகுல் கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கும், அதனால் நமக்கு என்ன ஆகாது, விசிபிலிட்டி தெரியாது. மேகம், அதான் மேகம் தான் மிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு டைப்பு தான் இது, பர்சன்டேஜை பொறுத்து. காற்றில் இருக்கும் நீர் சுருங்குதலால் செறிவூட்டப்பட்ட மிக நுண்ணிய நீர்த்துளியிலே அடர் மூடுபனி. புவியின் மேற்பரப்பிலிருந்து 1000 மீட்டர் அல்லது அதற்கு குறைவான உயரமுள்ள காற்றடுக்கு. நம்ம ஊரெலாம் வருதில்ல, இப்போ கூட சென்னையில் பனிமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு நேற்று சொல்லியிருப்பாங்க. பனிமூட்டம்னா இது இதுதான் ஃபாகு தான். அது 1000 மீட்ரு கடல் மட்டத்தில் 1000 மீட்ரு கீழே இந்த மாதிரி விசிபிலிட்டி பாதிக்குது, மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அடர் மூடுபனி. புவியின் மேற்பரப்பில் இருந்து 1000 மீட்டர் அல்லது அதற்கு குறைவான உயரமுள்ள காற்றடுக்கு. அடர் மூடுபனியின் உயரம் 10 கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவான உயரம் விமான போக்குவரத்திற்கு உகந்தது. அதை விட்டுருங்க, அதாவது சொல்கிறானுங்க. மூடுபனி காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகளே மூடுபனி. அதே தான். காற்றில் உள்ள நீராவி விரைவாக குளிர்வதால் பார்வைக்கு தெரியாத வாயு நிலையிலிருந்து பார்வைக்கு போலான நீர்த்துளிகளாக மாற்ற முடியுது. மிஸ்ட்டு சொல்கிறாங்களா ஏற்காடெல்லாம் போகிறப்ப, அது மூடுபனியானது அடர் மூடுபனியை விட அடர்த்தி குறைவு. ரெண்டும் ஒன்று தான், கண்ணு தெரியாது, பட் அடர்த்தி இது குறைவு. மிஸ்ட்டு எதில் உள்ளவங்க ஓரளவுக்கு தெரியும், இது ரொம்ப டென்ஸாக இருக்கும், தெரியாது. இது அடுத்தது மேகங்கள், க்ளவுடு, இது தெரியும். 2 மைக்ரான் முதல் 100 மைக்ரான் வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய நீர்த்துளியினுடைய அளவு, டயாமீட்டர். இந்த மைக்ரான் அளவுக்கு மேல் செல்லும் பொழுது இவை நீர்த்துளிகளாக மாறும். மேகம் இருக்குல்ல, மேலே பார்க்குறோம்ல, அது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா 2 விதமான மேகம் அப்படின்னாவும் வச்சுக்கோங்க. டென்சிட்டி அதிகமாக இருக்குது, கண்ணு தெரியல எதிர் உள்ளோனாக்கா அடர் மூடுபனி. அதோட கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அது மூடுபனி. மேகம் ரொம்ப ஹைட்டில் இருக்கும், மழைப்பொழிவு, இதுதான் மழைப்பொழிவாக மாறும். இது 2 மழைப்பொழிவாக மாறாது, இது 2 மழைப்பொழிவாக மாறாது. இன்னும் குளிரணும், அப்போ தான் மேகமாக, இது 2 தான் மேகமாக மாறும். அந்த மாதிரி நீர் சுருங்குதல் என்பது நீராவே காற்றில் செறிந்து பூரித நிலை அடைதல். பார்த்தோம் இல்லையா? நீர் சுருங்குதல், அது டியூ பாயிண்ட் அடைதல். வெப்பக்காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்துக்கொள்ளும். பார்த்தது தான். வெப்பக்காற்றுக்கு நடுவில் கேப் அதிகமாக இருக்கும், அதனால் உள்ள நீராவி இழுத்துக்கும். நல்லா வெயில் காலத்தில் துணியை காய போட்டிங்கன்னா ஈஸியான காஞ்சிரும். வெப்பநிலை குறையும் பொழுது காற்று பூரித நிலை அடையும். டியூ பாயிண்ட் பார்த்தால இப்போ இங்கே இருக்குது, இங்கேருந்து மேலே போகப்போ என்ன ஆகும், காற்று குளிர்ச்சி அடையும். அப்போ H2O மாலிகுல் என்ன ஆகும், சுருங்கி பக்கத்தில் வரும். அதான் பூரித நிலை அடையுது. அதனால தான் பார்த்தா மழை பொழிவுக்கு யார் காரணம், யார் இந்த தரை மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை மேலே கொண்டுட்டு போகிறான், மரம் 2வது தான். ரொம்ப அது மைனர் ஃபேக்டர் தான். மேஜர் ஃபேக்டர் யார், மேலே போகணும், மேலே போகப்போ குளிர்ச்சி அடையும், பூரித நிலை அடையும். வெப்பமும் ஒரு ஃபேக்டர். மழைப்பொழிவு, ப்ரிசிபிட்டேஷன். இப்போ மேகம் மேலே போயிடுச்சு, க்ளவுடு ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு லெவலுக்கு மேலே இன்னும் மேலே போகுது. அப்போ என்ன ஆகும், அது டென்சிட்டி அதிகமாகி கீழே கொட்டும். பேசின கதையே தான், அதானது ப்ரிசிபிட்டேஷன். அதில் 2-3 டைப் இருக்குதுன்னு பார்த்தோமா, மழைப்பொழிவின் வடிவங்கள். மேகங்களிலிருந்து பல்வேறு வடிவங்களில் நீராக புவியின் மேற்பரவை வந்தடையும் நிகழ்வு. ஐஸ் கட்டியாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், ஐஸ் கட்டியோடு கலந்துருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பனிப்படிகங்கள் மற்றும் மேகங்கள் ஒன்று கூடி பெரிதாகும் பொழுது அவை கனமாவதால், அதாவது டென்சிட்டி தான் சொல்கிறாங்க, அடர்த்தி அதிகமாவதால் வளிமண்டலத்தின் வழியே மழையாக வீழ்கிறது.
அவை கீழ்நோக்கி விழும் பொழுது சிறிய துகள்கள் ஒன்று சேர்ந்து பெரிய அளவிலான மழை துளிகளாக விழுகிறது. அங்கேருந்து கீழே கொட்டும். அவங்களுடைய அந்த சர்ஃபேஸ் டென்ஷனால் ஆனால் மாலிகுலாம் ரொம்ப நெருங்கி வந்து பெரிய மழை துளியை கீழே கொட்டும். பொழிவின் வடிவம் ஒரு இடத்தில் நிலவும் வானிலை காலநிலையை சார்ந்து இருக்கும். நேற்றே பார்த்தது, திரும்ப திரும்ப போர் அடிக்கிறது. உலகில் உள்ள வெப்பமண்டல பகுதிகளில் பொழிவானது மழையாகவோ அல்லது தூறலாகவோ இருக்கும். சாரல் பார்த்தோமா முந்தானத்து. வெப்பமண்டலத்தில் டியூ பாயிண்ட் அடைஞ்சவொடனே கீழே விழுகும், நீராகவே விழுகும். அது குளிர் பிரதேசத்தில் என்ன பண்ணும், ஐஸ் கட்டியாவோ. வெப்பமண்டலத்துலேயே ஒரு சில டைமில் ஐஸ் கட்டி விழுகும். ஏன்னா அதுக்கு பேர் ஆலங்கட்டி மலை, ஹெயில் ஸ்டோன் ரெயின்ஃபால். மலை, கல்மலை, உறைபனி மலை, ஆலங்கட்டி மலை மற்றும் பனி. அப்படி 1 2 3 4 5 இப்படி 5 விதத்தில் தரையில் வந்து சேரும் மலை. பொழிவின் பொதுவான வடிவம் மழைப்பொழிவு. இம்மழைப்பொழிவு நீர்த்துளிகளின் வடிவத்தில் உள்ளதால் மழை எனப்படுகிறது. நீர்த்துளியாகவே வரும். அதோட விட்டம் 5 மில்லிமீட்டர் 0.5 மில்லிமீட்டர்லேருந்து அதுக்கு மேலே இருக்கும். 5 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருந்ததுன்னா 0.5 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்தால் அதுக்கு பேர் தூறல். ட்ரிஸ்லிங்கா, ட்ரிசில் அப்படின்னு பார்த்தோமா, ரைட். மலைத்தூறல் வந்துட்டு படை மேகத்திலேருந்து வரும். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். ட்ரிஸ்லிங் விழுவதில் சாரல் மாதிரி கொட்டும். படை மேகம் இங்கிலீஷில் நிம்பஸ், குமுலஸ், ஸ்டாட்டோ, ஸ்டாட்டஸ், ஸ்டாட்டோ அப்படிம்பாங்க. படர்ந்து இருக்குல்ல க்ளவுடு, அதில் உருவாகும். ஸ்டாட்டஸ் க்ளவுடில் உருவாகும் ட்ரிசில்ஸ். அதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வார்த்தையெல்லாம் புரியும். அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கல்மலை, ஸ்லீட். கல்மலை, ஸ்லீட் 5 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேலுள்ள பனித்துளி, பெரிய பெரிய பனித்துளியாக இருக்கும். அது கூட பனித்துளிகளும் கலந்து, நீர்த்துளிகளும் 5 மில்லிமீட்டருக்கு மேல் விட்டமுள்ள பனித்துளியும் கலந்து வரும். அதான் வந்து என்னது, ஸ்லீட் அப்படிம்பாங்க. இது நம்ம ஊரில் பெய்யாது, குளிர் பிரதேசத்தில் வரும். மிக்சர் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அண்ட் டைனி பார்ட்டிகல் ஆஃப் ஐஸ். பார்த்தோம் இல்லையா, மேலேருந்து தண்ணி அது டியூ பாயிண்ட் அடையும் பொழுது, இங்கே தான் க்ளவுட் இருக்குது, டியூ பாயிண்ட் அடையுது, அடைஞ்சு தண்ணியாக கொட்டும். இங்கே கீழே வந்தோடனே இந்த இடத்துல என்னவாக இருக்குன்னா -டிகிரியில் இருக்கும் டெம்பரேச்சர். அப்போ பாதி தண்ணி என்ன ஆயிரும், ஐஸ் கட்டியாக மாறிடும். பாதி தண்ணி பாதி ஐஸ் கட்டி. குளிர் பிரதேசத்தில் அந்த மாதிரி விழுகும். அதுக்கு பேர் என்னது, ஸ்லீட், கல்மலை. சில நேரங்களில் வளிமண்டல வெப்பநிலை 0 டிகிரி குறைவாக இருக்கும் பொழுது அடுக்குகளில் மழைத்துளி விழும் பொழுது இருக்கும். அடுக்குகளில் சொன்னோம் இல்லையா, இங்கே 0 டிகிரி மைனஸில் இருக்குது, அங்கே மழைத்துளி வருது. கொஞ்சம் மழைத்துளி தண்ணியாக மாறிடும், தண்ணியாகவே வரும். கொஞ்சம் மழைத்துளி என்ன ஆயிரும், ஐஸ் கட்டியாக மாறிடும். அதான் சொல்கிறான். இது 8வது குழந்தைங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கிறானுங்க பாருங்கள். அது புவியை நோக்கி வரும் பொழுது பனிக்கட்டிகளாக மாறுகிறது. ஆதலால் பனிக்கட்டிகளும் நீர்த்துளியும் சேர்ந்து புவியின் மீது கல்மலையாக, ஸ்லீட் கல், ஐஸ் கட்டி, மலை அப்படின்னா வச்சுக்கோங்க. உறைபனி மலை, ஃப்ரீசிங் ரெயின். உறைபனி மலை. இங்கே பாருங்க, மழையாக கொட்டுது, மழை பெய்யுது, தண்ணியாக தான் விழுகும். தரை பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். தரை எப்பயுமே கூலாக தான் இருக்கும்.
பட் வளிமண்டலம் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ப்ளஸில் இருக்குது. தனியாக தான் வரும், வந்து தரையில் விழுந்தோடனே என்ன ஆயிரும், ஐஸ் கட்டியாக மாறிடும். குளிர் பிரதேசத்தில் நடக்கும். புரிஞ்சுதா? அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். உறை பனிமலை. மலைத்துளிகள் சில நேரங்களில் புவி பரப்பிற்கு அருகாமையில் குளிர்ந்து காற்று வழியாக விழும் பொழுது உறைவதில்லை, உறையாது, தண்ணியாகவே தான் வரும், மலைத்துளியாக தான் விழுகும். குளிர்ந்த புவி பரப்பை மைனஸில் இருக்குது தரை, அது மேலே விழுகுது, விழுகும்பொழுது தானே விழுந்தோடனே ஐஸ் கட்டியாக மாறிடும். அதுக்கு பேர் தானே அது உறை பனிமலை. தரையில் விழுந்ததுக்கப்புறம் உறைஞ்சி போகும், அது ஃப்ரீசிங் ரெயின். அடுத்து ஆலங்கட்டி மலை. இதான் நம்ம ஊரில் நடக்கிறது தெரியும், மெயினாக மே மாதத்துலாம் நடக்கும். மழைப்பொழிவானது 5 மில்லிமீட்டர் விட்டத்தை விட பெரிய உருண்டையாக பனிக்கட்டிகளை கொண்டிருப்பதால் ஆலங்கட்டி மலை என்று பெயர். கார் திரள் மேகங்களாக குமுலோனிம்பஸ், ரொம்ப தூரத்துக்கு திக்னஸ் அதிகமாக இருக்கும், உருண்டு திரண்டு இருக்கும். மே மாதம் சாயந்தரம் 6 மணிக்கு இருட்டிடும். 6 மணி 4 மணி 5 மணிக்கெலாம் பயங்கரமாக இருட்டி காற்றடிச்சு என்னாகும், கொட்டும். சடனாக கீழேருந்து வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகும் அதிக வெப்பத்தினால. அப்போ சடனாக மேலே போக குளிர்ச்சி அடைஞ்சு டக்குன்னு ஐஸ் கட்டியாக மாதிரி இருக்கும், அப்படியே கீழே விழுவும். அது ஆலங்கட்டி மலை. இது பயங்கர இடியுடன் கூடிய மலையாக இருக்கும். சின்ன பனிக்கட்டியிலேருந்து பெரிய பனிக்கட்டியாக இருக்கலாம். மேகத்தில் ஏற்படும் கடும் செங்குத்து சலனமான அல்லது ஆலங்கட்டி குளிர்ந்த செங்குத்து சலனம்னா புரியுதா? வெப்பச்சலனம் பார்த்தோம்ல, கன்வெக்ஷன் கரண்ட். சடனாக பயங்கர மேகம் ஃபார்ம் ஆயிரும், இப்படி ரொம்ப தூரத்துக்கு. இங்கேருந்து காற்று மேலே ரைஸ் ஆகும், சடனாக ஃபார்ம் ஆனால் இங்கே பயங்கர கட்டாமுடான்னு உருண்டும். அதான் இடி மின்னல்லாம் வரும். ஆலங்கட்டி ஃபார்ம் ஆகி கட்டி கட்டியாக விழுவும். பனிப்பொழிவு ஸ்லோ குளிர் பிரதேசத்தில் மட்டும் நடக்கும். நேற்று கூட நியூஸில் வந்துச்சு, ஜெர்மனி முழுவதும் நகரம் முழுவதும் பனி போர்த்திய போர்வை போய் மிகவும் அழகாக காட்சி தந்ததுன்னா நேற்று நியூஸ் வந்துச்சா? ஆமாம், பனிப்பொழிவு குளிர் பிரதேசத்தில். மேகத்துள்ள வெப்பம் குறைவதன் காரணமாக நீராவி அடிக்கடி நேரடியாக பனிக்கட்டிகளாக மாறுகிறது. இது துகள் போன்று பனியின் நுண்துகள்களை திரளாக கொண்டு காணப்படுகிறது. இந்த பனித்திரள் துளிகள் பொழிவதை பனிப்பொழிவு என்போம். சின்ன சின்னதாக கல்மல் ஐஸு இதெல்லாம் சேர்ந்தது. உறை பனி பட்டவனை உறைஞ்சி போயிடும். இது ஆலங்கட்டி மலை. இது கூட இப்படி இருக்காது, நல்லா வெள்ளை கட்டியாக இருக்கும். இது தப்பு, இது ஆலங்கட்டி கிடையாது, இது பனிப்பொழிவு, ஸ்னோஃபால். இன்ஃபில்ட்ரேஷன் பூமிக்குள்ளேயா முடிச்சிடலாமா? இப்போ பூமிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிரேக்கா? சரி, போயிட்டு வாங்க. இது இந்த ஒன்று 2 தான் இருக்குது, 2 பையனு தான் இருக்குது. இருங்க, ஒரே பக்கம்தான் இருக்குது, முடிச்சிடலாம். புவி மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள் நீர் புகுவதற்கு நீர் ஊடுருவல் எனப்படும். மேலே மழை பெய்யுது, ஊடுருவி மண்ணுக்குள்ளே போகுது உள்ள. நீர் ஊடுருவல் மூலம் மண் தற்காலிகமாக தண்ணீரை சேமித்து மண்ணில் உள்ள உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் கிடைக்க செய்யும். மண் உறிஞ்சி வச்சுக்குது இல்லையா, தற்காலிகமாக. அதுக்கு மழைநீர் நிலத்திலிருந்து புவிக்கு அடியில் உள்ள பாறைகள் அடுக்குகளை சென்றடைகிறது. பாறை அடுக்குகளை சென்றடையுது. 2 விதமான பாறை இருக்கா, அதை விட்டுருங்க. கடினத்தன்மையை வச்சு ஹார்ட் ராக்கு, சாஃப்ட் ராக். இது மண்ணுன்னு வச்சுக்கோங்க. இது சாஃப்ட் ராக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஹார்ட் ராக், கடினப்பாறை. இது மென்பாறை. மண் வழியாக ஊடுருவி தண்ணி உள்ளே போகும். ஹார்ட் ராக்குள்ளே என்ட்ரு ஆகாது, சரியா, ஓடும். சாஃப்ட் ராக்காக இருந்தால் அது உறிஞ்சி வச்சுக்கும். இது ஃபுல்லாகிடுச்சு, இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் ஓடும். வலிந்து ஓடுதலை தான் உள்ளுக்குள்ளே ஊடுருவி போகும். இங்கே ஏதாவது இது மழை கட்டாகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த இடத்துல தண்ணி வெளியில் வரும். அதான் வந்து என்னது, ஊற்று, ஸ்ப்ரிங்கு. அது இல்லாமல் அக்கு ஃபயர்னு சொல்லுவாங்க. ரொம்ப தூரம் போய் இங்கே நம்ம ஊரில் பெய்கிற மழையெல்லாம் பார்த்திங்கன்னா விருதாச்சலம் அந்த பகுதியில் போய் உள்ளே நிறையா சாஃப்ட் ராக் இருக்கும், அதில் போய் உக்காந்துக்கும். இதெல்லாம் சாஃப்ட் ராக். அப்போ போர் போட்டோம்னாக்கா அந்த ஏரியாவில் 24 ஹவர்ஸ் தண்ணி கிடைக்கும்.
அதனால் விருத்தாச்சலம் அந்த பக்கம் தாண்டி சென்னை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் போர் மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் அக்கு ஃபயர் அப்படிம்பாங்க. ஆர்டிசான் நீர்கோள் படுகை. பின்னாடி திரும்ப திரும்ப பேசுவோம் அந்த கதையை, இந்த வார்த்தை வரும் ஜாகிரஃபி முடிக்கிற வரைக்கும். ஆர்டிசான் நீர்கோள் படுகை பார்ப்போம். இவ்வாறு செல்லும் நீரானது நீரூற்று மற்றும் மலைகளின் தாழ்வான பகுதியின் வழியாக புவியின் மேற்பரப்பை வந்தடையும். ஊடுருவி போல பார்த்தோம்ல நீரூற்று வெளியில் வரும். நீரூற்று அப்படி தான் வரும். குறிப்பிட்ட அளவு நீர் நிலத்தடி நீர் தங்குவதால் அதனை நிலத்தடி நீர். கொஞ்சம் தண்ணி அந்த சொன்னால சாஃப்ட் ராக்லாம் அங்கெல்லாம் தங்கிடும். நிலத்தடி நீர். நீர் உட்கசிவு என்பது உட்கசிதல், பர்கோலேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. மண்ணடுக்கு பாறை அடுக்குகளின் வழியாக ஊடுருவி நீர் கீழ் நோக்கி நிலத்திற்கு அடியில் செல்வதாகும். பாருங்க, தண்ணி இங்கெல்லாம் இருந்து என்னாவது வடிஞ்சு ரன் ஆஃப் வாட்டர் இருக்குது, வெளியில் போகுது. அது இல்லாமல் ஊடுருவி உள்ளே போகும். சரியா? அது அப்படியே போய் கடலில் கூட போய் கலக்கும். எங்கேயாவது இடம் இருந்துச்சுன்னா வெளியில் வரும், பள்ளமாக இருந்துச்சுன்னா வெளியில் வரும். நீர் ஊற்றுறது. நீரின் ஊடுருவல் என்பது மண்ணின் மேற்பரப்பு அருகில் நடைபெறுகிறது. இதன் மூலம் மண்ணின் மேற்பரப்பில் உள்ள நீர் தாவரங்களின் வேறு பகுதிக்கு ஊடுருவி செல்லுது. தாவரம் அந்த தண்ணியை தான் உறிஞ்சி எடுத்துக்குது. நீர் உட்கசிவு என்பது ஊடுருவிய நீர் மண்ணின் அடுக்கு வழியாக பாறை அடுக்குகளுக்கு சென்று நிலத்தடி நீராக மாறுது. அது திரும்ப என்ன ஆகுது? மேலே உள்ள சொன்னாலே அங்கே பாறை, இங்கே பாறை பார்த்தோம், மண்ணுக்குள்ளே போயிட்டு பாறைக்குள்ளே ஊடுருவி போகிறது. அதான் உட்கசிவு. இந்த மண்ணில் உள்ள தண்ணியை தான் என்ன பண்ணுக்கும்? மரம் எடுத்துக்கும், உறிஞ்சி எடுத்துக்கும். நீர் வழிந்தோட ரன் ஆஃப் மேலே புவி பரப்புக்கு மேலே. நீர் வழிந்தோடல் ஓடும் நீர் ஈர்ப்பு விசையினால் என்பது ஓடும் நீர் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்பட்டு நிலப்பகுதியின் மேற்பரப்பு முழுவதும் செல்லுதல். அதனால் தண்ணி ஓடுது புவி ஈர்ப்பு விசையினால். அதனால தான் மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடுது. மேற்பரப்பு நீரும் நிலத்தடி நீரும் புதுப்பிக்கப்படுகிறது. எதனால்? ரன் ஆஃப்னால். இப்போ மேட்டூர் டேம் இருக்குல்ல, அது இப்போ அங்கேருந்து காவேரியில் தண்ணி ஓடி வருது, டேம் வந்து ஃபுல்லாகிடும். பழைய நீர் இருக்குல்ல, இப்போ ஒரு 4-5 மாதம் கழித்து போய் மேட்டூர் டேம் தண்ணி திறந்து விட்ற பக்கத்தில் போய் நின்று பாருங்க, பயங்கர நாத்தடிக்கும். பழைய நீர்லாம் இப்போ வெளியில் போயிருக்கும், இப்போ புது நீர் புதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிலத்தடி நீர் தீர்ந்து போயிருக்கும். இப்போ திரும்ப என்ன ஆகுது? அது போய் அங்கே சேமிக்கப்படுது. மேற்பரப்பு நீர் ஆறு ஓடை நீர்பிடி படிகளுக்கு செல்கிறது. எது? அந்த ரன் ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறாங்க. பனிப்பொழிவு, பனி உருகுதல், நீர்ப்பாசனம், அதெல்லாம் விட்டுருங்க. மழை நீர் பெய்யுது இல்லையா, அதில் 35% மட்டும்தான் எங்கே போய் கலக்குதாமா? கடல் மற்றும் பேராளுக்கு கலக்கிறது. மீதமுள்ள 65% மண்ணில் உறிஞ்சப்பட்டு உள்ளே போகுது. நிலத்தடி நீராக போய் அங்கே சேமிக்கப்படும். திரும்ப மண்ணுக்குள்ளேயே போய் கூட கடலில் சேர்ந்துடும்.
இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. ரொம்ப ஓவராக இருக்குது. உங்களுக்கு சொன்னால் அவ்வளோதான். நீரியலை அளக்க உதவும் அலகுகள். ஆவியாதல் இருக்குல்ல, அதை அளக்கிறது. அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் வச்சு அளக்குறாங்களாம். எவ்வளோ சென்டிமீட்டர் ஆவியாச்சு? சரியா? மழை நீர் ஊடுருவல், அதுவும் பர் ஹவரில் எவ்வளோ சென்டிமீட்டர், எவ்வளோ அங்குலம், அதாவது ஹைட்டு. மழை பொழிவு, இது உங்களுக்கு தெரியும். இத்தனை சென்டிமீட்டர் பதிவானது அல்லது இத்தனை மில்லிமீட்டர் பதிவானதுன்னு சொல்லுவாங்க. ஆமாவா? ரெயின் கேஜை வச்சு. புவி நீர் ஓடலின் கன அளவு, எவ்வளோ தண்ணி ஓடுது சொல்கிறாங்களா? இத்தனை கன அடி தண்ணி மேட்டூர் அணையை வந்தடைந்ததுன்னு சொல்கிறாங்களா? அது நீர் ஓடலின் கன அளவு. கன அடி, மழை மலி என்னென்னமோ சொல்கிறானுங்க. மழை நீரின் கொள்ளளவு, சரி இருக்கட்டும். மேட்டூர் டேமில் தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு எதை வச்சு சொல்லுவாங்க? டிஎம்சி. டிஎம்சி இத்தனை டிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். சரியா? 1000 மில்லியன் கன அடி, அதான் டிஎம்சிங்கிறது. 1000 மில்லியன் ஃபிசிக்ஸில் பார்த்தோமா? கியூபிக் ஃபீட்டு, கன அடி. சரி. நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும், வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும், மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கும் செல்லும் முறைக்கு பேர் என்னது? புவியில் உள்ள நன்னீரின் அளவு நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு டேஷ் என்று பெயர். நீர் மண்ணின் இரண்டாவது என்னது? புரியல. நீர் நீராவிலிருந்து நீராக ஆவி சுருங்குதல். நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலில் செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் இல்லை. அதுவா? சரி. நீர் தாவரங்களின் நிலையிலிருந்து நீராவியாக மாறுவது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் ஆன்சர் இதுக்கு. இது வந்துட்டு தாவரத்துலேருந்து வெளியேறது. குடிப்பதற்கு உகந்த நீரை டேஷ் என்று அழைப்பர். வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அதை பற்றி எதுவும் பார்த்தோம்? அதை விட்டுருங்க. நீர் சுழற்சியில் டேஷ் நிலைகள் உள்ளன. 3 வளிமண்டலத்திற்கு புவியை நோக்கி விழும் எல்லா வகையான நூறுக்கும் டேஷ் என்று பெயர். விழுதலா வீழ்தலா? வீழ்தல். வீழ்தல். மழைத்துளியின் அளவு 50.5 மீட்டர் குறைவாக இருந்தால் அம்மழை பொழிவின் பெயர். மில்லிமீட்டர் தானே வரணும். மில்லிமீட்டர். 0.5 மீட்டர்னா அரை மீட்டர் அளவுக்கு விட்டால் இருக்கும். மில்லிமீட்டர் தப்பாக இருக்குது. மூடுபனி டேஸை விட அதிக அடர்த்தி கொண்டது. அடர் மூடுபனியை விடவா? எழுதி வச்சிருக்கிறானுங்க.
குறைவு. அங்கே என்ன போட்டிருக்கானா? தப்பு, கேள்வியே தப்பு. தாவரங்கள் நீராவி சுருங்குதல், பனித்துளி மற்றும் மலைத்துளி, நீர் ஊடுருவுதல். நீராவி நீராக மாறும் செயலாக்கம். நீராவியாக என்ன சொல்கிறாங்க? நீர் ஆவியாதல் என்பது இது கிடையாது, தப்பு. ஓகே. நீர் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதிக்கிறது, ஆனால் 0 ஆவியாக ஆரம்பிக்கிறது. ஆவியாதல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது. ரெண்டு மட்டும்தான் சரி. சரியா? ஆப்ஷன் இல்லை. $212 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது. சரியா? 32 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது. அப்படியா? எனக்கு சயின்டிஃபிக்காகவே எழுதலை. 0 டிகிரி செல்சியஸில் கூட ஆவியாகும் அது தண்ணி. சரியா? சரி. மூடுபனி எனப்படுவது காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர் துளிகள் பெற்றிருப்பதில்லை. பெற்றிருக்கும். தொங்கக்கூடிய தண்ணி. அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க.